ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டில் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னோட பாட்டி சொல்லி கொடுத்த முறைப்படி 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத 5 கேஜி சின்ன வெங்காயம் வடகம் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். வடகத்தை வச்சு புளி குழம்பு, துவையல், கீரை குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் சேர்ந்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முதல்ல 5 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். பாட்டி சொன்னாங்க வெங்காயத்தில் ஒரு பொட்டு நீர் கூட இருக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் 2 வருஷம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சாப்பரில் இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் மாற்றக்குள்ள நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் இதேமாரி பொடியாக பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 25 கிராம் வெந்தயம், சீரகம் 50 கிராம், கடுகு 100 கிராம், உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு நீங்கள் வேணால் தோலோடு கூட சேர்த்துக்கலாம், 250 கிராம், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தை பெசியக்குள்ளே நல்லா அழுத்த கொடுத்து பெசியணும். அந்தமாதிரி பெசியக்குள்ளே வெங்காயத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும். மஞ்சள் தூள் இதில் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கணும். இதுதான் நம்ம வடகத்தை கெடாமல் பார்த்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி ஒரு மூடி போட்டு வச்சிடணும் ஓவர் நைட். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெங்காயத்தில் நல்லா தண்ணி விட்டு நம்ம போட்டுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போது இதை நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு எடுத்து வச்சிடணும். இப்போது 250 கிராம் பூண்டு எடுத்து மேல் தோலெல்லாம் எடுத்துடணும். சுத்தமாக தோல் எடுக்கக்கூடாது, மேல் தோல் மாத்திரம் எடுத்து நல்லா நசுக்கிக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக நசுக்கி எடுத்து வச்சுக்கின்னு இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ தண்ணி விட்டு இருக்குது. கூடவே நம்ம போட்டுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போது நம்ம பொடியாக நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆனோடனே நல்லா ஓரம்லாம் நல்லா தட்டி கொடுத்து மூடி போட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊற விட்டுறணும். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா இது நல்லா ஊறிட்டு இருக்கும். கையில் எடுத்தால் நல்லா பசையாட்டம் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது, லூஸாக பிடிக்கணும். அந்தமாதிரி பிடிக்கிறதுனால வடகம் சீக்கிரம் காயும். நீங்கள் வேணும்னா உருண்டை கூட பிடிக்காமல் அப்படியே கூட காய வச்சு எடுத்து வைக்கலாம். இந்தமாரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வடகம் சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஆனதை எடுத்துன்னு போய் நம்ம வெயிலில் வச்சிடலாம். காலையில் இதை மாதிரி எடுத்துன்னு போய் வச்சுட்டு சாயங்காலம்னா எடுத்துன்னு வந்து கீழே வச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மேலே ட்ரையாக இருக்கும், ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம இதை உடச்சி போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக. அதே இந்த மாதிரி பண்ணுறதுனால வடகம் சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ மாதிரி நல்லா உடச்சி போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மூடி வச்சிடணும். இப்போ மறுநாள் காலையில் இதேமாரி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். அதேமாதிரி லூஸாக தான் பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போய் வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்போது 3லேருந்து 4 நாள் இதேமாரி வெயிலில் காய வச்சு எடுத்து உள்ளே வைக்கணும். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற உருண்டையெல்லாம் ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கின்னு எடுத்துன்னு போய் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வச்சுட்டு வந்துடணும். ஈவினிங் இந்த உருண்டையெல்லாம் எடுத்துன்னு வந்து அதே பாத்திரத்தில் உடச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் மிக்ஸ் பண்ணி ஆனவுடனே ஒரு நைட் ஃபுல்லாக மூடி வச்சிடணும். இப்போ தான் முக்கியமான ஸ்டெப், நல்ல குவாலிட்டியான விளக்கெண்ணெயை 200 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த விளக்கெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கறதுனால வடகம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல கருப்பு நிறத்தையும் தரும். செய்கிற மாதிரியே நல்லா அமுக்கி மிக்ஸ் பண்ணுங்க. மறுநாள் காலையில் கடைசியாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி திரும்பவும் ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் நல்லா காய வைக்கணும். இப்போ 6 நாள் ஆயிடுச்சு. வடகம் நல்லா காஞ்சிருக்குது பாருங்கள். உடைச்சா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் 2 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்க. பாட்டி சொன்ன இந்த 5 கிலோ வெங்காயம் வடகம் இப்போ ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.